நீ யாரா? நீ அந்த விதத்துலமான சங்கி? நீ கருப்பு சிவப்பு சங்கியா நீ? ஆமா. ஒரு முத்திர குத்துற? நீ குத்துறல்ல அந்த முத்திர. அது சமூகத்துல எடுபடாத ஒண்ணா சொல்லு பார்க்கலாம். அவன் ஓரின சேர்க்கையாளனா கூட இருந்துட்டு போட்டான். அது என்னுடைய விருப்பம். நான் அப்படிப்பட்ட கண்டிஷன் கூட போட்டாத விருப்பம். அப்ப என்ன தூக்கி அரெஸ்ட் பண்ணு, கேஸ் ஃபைல் பண்ணு நீ. உன் கவர்மெண்ட் தான் நடக்குது. அந்த பையன் மேலே கேஸ் போடு. மேடைக்கு மேடை ஏறி சமூக நீதி, சமூகன்றது பாலினத்தை இது பண்ற மாதிரி எல்லாம் எல்லா வடிவமைப்பையும் பண்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட புத்தின்றது வச்ச புத்தி தான். அந்த 4 நாள் இவனை நிரூபிச்சுட்டு கட்சி வழியா அப்படிதான் இருப்பானுங்க இவனுங்களாம். இவனுக்கு இந்த எடப்பாடி போன ஆட்சியில கூட இந்த ஜாதிய குடும்பம் வந்து கூடி இருக்கு தெரியுதா? நமக்கு இந்த கண் கூட நமக்கு அதை வந்து பார்க்க முடியுது. போன ஆட்சியில கூட இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னிருந்துதான் இது வரதை இருக்க மாதிரி எனக்கே தோணுது. ஐயா சாமி, நான் என்னன்றேன், அந்த பையன் அடிப்பட்டானா அவனை அப்படியே கூட விட்டுருங்க. அவனுக்கு ஒரு முத்திர குத்தி அவன் இதனாலதான் அடிப்பட்டான் அதனாலதான் அடிப்பட்டான்னு பொய்யா ஒரு இது செட் பண்ண பாக்குறீங்க பாத்தீங்களா? மக்களால இப்ப நம்பவே முடியல. என்ன நான் இந்த விஷயம் பார்க்கல, எல்லா இஷ்யூலயும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. கள்ளக்குறிச்சியில கொஞ்சம் பேர் அன்னைக்கு இறக்கும் போதே என்னன்றது, கலெக்டர் ஓடி ஓடி வந்து இது வந்து கலாச்சாரத்துல சாகலன்ட்டாரு. அதை நம்பி பாதி பேர் இன்னொரு சாவு போய் குத்தி செத்தான். ஒரு பேரை போய் சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளவு மரணம். ஒரு அரசாங்கம் போய் சொல்றதுனால எவ்வளவு பாதிப்பு வருது பாத்தீங்களா? நம்ம நம்பி இருக்கிறதுக்கு அரசாங்கம் தானே. இப்ப கண்ண ஓடி இந்த இடத்துல தூங்குறோம், நிலநடுக்கம் சொல்றான், அரசாங்கம் அதெல்லாம் ஒண்ணுல சும்மான்றான். நம்ம நம்பி படுத்து காலையில நிலநடுக்கம் வந்தா நம்ம ஆள் ஜாலி. அரசாங்கத்தை தான் நம்புவோம். நீ நான் சொல்றதுல மக்கள் நம்பவே மாட்டாங்க. அரசாங்க சார்பா என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம. இங்க அரசாங்கமே பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணுது. மக்கள் அப்ப யாரதான் நம்புவாங்க? நீங்க நியூஸ் சேனலும் போட்டு மோசம், உண்மையை பத்தி பேசுறதே கிடையாது. எங்கேயா ஒரு ஸ்கூல்ல எதனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா தனியார் பள்ளின்னு போறானே தவிர எந்த ஸ்கூல் மாட்டான். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்து எப்படி நாங்க நம்பி எங்க பிள்ளைகளை போய் படிக்க வைப்போம்? நம்ம இந்த தமிழ் புக்ல எல்லாம் வந்து முதல் பக்கத்துல இருக்கும் தெரியுமா? அந்த தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஏன்டா அதெல்லாம் என்னன்னு கொஞ்சமா சொல்லி கொடுக்கீங்களாடா இல்லையா? வைக்காரு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த 3 இதையும் நாங்க என்ன பண்ணோம், சும்மா ஜோக்கா சொல்றேன். காலாண்டு 6 ஆண்டு 3 ஆண்டு அதை அடிச்சு எடுது எங்களுக்கு அப்ப கூட தெரியாது. தீண்டாமைனா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை போல இருக்குது அதுன்னு விட்டுட்டோம். அது ஜாதி இது தீண்டாமைன்றது ஒருத்தர் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. உயர்ந்த ஜாதி ஆட்களை வந்து பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, தாழ்ந்த ஜாதி ஆட்களை கீழே உட்கார வைப்பாங்க, சில நேரம் கோணி போய் போட்டு வைக்க வைப்பாங்க. அப்படின்ற எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். ஆனா இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த சமூக ஊடகத்தால அவங்களுடைய புத்தி வளருன்னு பார்த்தா எல்லாம் பின்னோக்கி போயிட்டு இருக்கானுங்க. பாட்டு போடுறது, பீச்சிங் போடுறது, சிங்கம் மூஞ்சிய வச்சுக்கிட்டு இது பண்றது, அந்த ஜாதி இந்த ஜாதின்றது, கலர் கலர கயிறு கட்டிக்கிறது. நீங்க எல்லாம் வந்து சமூக ஊடகம் வந்தவொடனே எல்லாம் முன்னோக்கி போனீங்க, ரொம்ப போறீங்க நீங்க. அந்த அதான் இவங்க புரிதல் ஏன்டா ஜாதி பெருமை பேசல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ என்னடா பெருமை மாரி வேண்டி கிடக்குது? நீ தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு ஜாதியில தான் இருப்பான். அது என்ன உனக்கு கிடைச்சது? அதை தூக்கி பிடிச்சிட்டு அதான் ஒருத்த வந்து புல்லட் ஓட்டி அவன் கை கால் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்ட உடனே என்னன்னா அவன் வண்டி ஓட்டது எனக்கு பிடிக்கல அதனால வெட்டின்றான். நீ எவ்வளவு வயிற்றுச்சல் இருக்குன்னு பாத்துக்கிறியா நீ முதல்ல? இது உனக்கு புரியுதா? முன்னாடி முன்னேறிட்டானா அப்ரிஷியேட் பண்றலையோ இல்லையோ, அவன் வயிற்றுச்சல் படாத இல்லையா? அவனுக்கு மேல உயர்ந்து பாக்கணும். அதுதான் ஒரு சேலஞ்சு. என்ன அவனை வந்து தாக்குதல் பண்றது, அவனோட லைஃப்ல ஒரு கேம் மாறுறது, இதெல்லாம் என்னடா உங்களுக்கு அப்படி ஜாதி தூக்கி அலைய போறீங்க நீங்க? அப்படி என்ன சமர்ச்சிட்டு போறீங்க? அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல எந்த விதத்திலயும், நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவ்வளவுதான். அவன் வந்து உன் ஜாதி ஏன் அப்படி இருக்கு, என் ஜாதி எப்படி ஏன் அப்படி இருக்குன்னு வந்து உன் வீட்டு வாசல வந்து கேக்குறான்னா என்ன? உன் வீட்டுல ஏன் நாற்காலி போட்டு அந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கன்னு கேக்குறான்னா என்ன? நீ ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ற? இதனாலதான் இந்த மோதல் போக்குன்றது உருவாக்கிக்கிட்டே போகுது. ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு வந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் போய் சேர்த்துட்டானுங்க ஜாதிய. அதான் சொல்றேன், இது எங்க போய் முடியும்னே தெரியல உண்மையிலே. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பாது நமக்கு உண்மையிலேயே ஒரு ஷாக்கா இருக்கு. என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கு? இவங்க இந்த திருமாவளவன் வந்து என்னமோ முட்டு கொடுக்கறதுன்னு அதுக்கு பேர் போன ஆளாயிட்டாரு. இந்த நான் அப்பதான் திருமாவை இது பண்ணி போட்டுட்டு இருந்தேன். என்னங்க சார் இந்த மாதிரி சொல்றீங்க? அவர் என்னன்றாரு, ஒரு கட்சியெல்லாம் தொடங்கிட்ட பிறகு அந்த கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போய் எதிர்கட்சிக்கு விழுந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதுக்காக தான் புதிய கட்சி தொடங்கி இருக்குன்றாரு. எனக்கு அது புதுசா இருந்தது. ஆக்சுவலா எல்லாருமே மேக்சிமம் நான் பார்த்த காலம் மக்கள் இந்த விஜயகாந்த் கட்சி வரும்போது கூட என்ன சொன்னாங்க,
கேக்குதா? விளங்குதா? விஜயகாந்த் கேக்குது கட்சி கேக்குது ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க. கூட விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இந்த ஓட்டு பிரிவுன்றது வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொன்று தொட்டு அரசியல் காலத்துல தான் சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. நீ நெரட்டிவே வந்து நீ புது ரீலா ஒரு அத நம்ப முடியல. அது எப்படி வந்து விஜய்க்கு விழுற ஓட்டு வந்து ஏடிஎம்கே கெயின் ஆகும்? ஒரு அரசியல் தெரியாத பைத்தியக்காரன் கூட இப்படி பேச மாட்டான் தெரியுமா? அரசியல் தெரியாதவன் கூட இப்படி பேச மாட்டான். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் வந்து சிதறி போகும்னு சொன்னா கூட ஒரு அரசியல் ஞானம் உள்ளவங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுக போனதுக்காக தான் டிவிக்கே வருதுன்னு சொல்றேன்னா, நீங்க எந்த மாதிரியான அரசியல் புரிதல் இருக்கீங்க? நீங்க குடுக்குறது முட்டே இல்ல பிரதர். நீங்க அவங்க குடுக்குறது முட்டே தெரியுமா இல்ல. இது வந்து சும்மா இல்ல, கிட்டத்தட்ட அப்படியே வந்து அந்த அந்த வார்த்தை திரும்ப சொல்லலாமா என்ன தெரியல, இந்த கொத்தடிமைங்கிற வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது அவதூறு பரப்புறது இந்த கொத்தடிமைகளோட முக்கியமான ஒரு வாதமாவே இருக்கும். அதாவது ஒண்ணுமே இருக்காது, ஒரு சம்திங், அதாவது அதுக்கான ப்ரூஃபே இருக்காது. ஆஹா இவங்க வந்துட்டாங்களா, இப்படி நின்றுட்டா நம்மளுக்கு ஆபத்து ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய பரப்புறது, அவதூற பரப்பி அதன் மூலமா வந்து நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சால்விங் கொண்டு போவாங்க. புரியுதா இதுக்கு உங்களுக்கு? நம்ம கொத்தடிமைன்னா அது திமுக காரணம் தான். அவனை அடிச்சுக்க எவனும் கிடையாது. இந்த சின்னதுரை விஷயத்திலே பாருங்க, நிமிஷம் கூட ஆவல. அதுக்குள்ளேயே வந்து நேரடி செட் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தொங்கு சதைன்னு தான் சொல்லுவேன். திமுக காரன் கூட அவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டான். அதாவது எந்த ஒரு கட்சிக்காரனும் பாத்தீங்கன்னா மானமுள்ள எந்த காரனும் சரி, முதல்ல அவன் கட்சி பெருமையா பேசுவான். விசிகாவோட சாதனை என்ன, எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தோம்னு பேசி முடிச்சுட்டு கடைசியா தான் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு போற போக்கல என் கட்சி இதுலதான் இந்த கூட்டணி நம்ம அமைப்போன்றதான் சொல்லுவாங்க. ஆனா இவர் 24 மணி நேரம் திமுகவோட துதிபாடக்கூடிய ஒரு குரலாதான் ஒழிச்சிட்டு இருக்காரு தவிர விசிகாவை எங்க கண்டிப்பா. போய் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எக்கச்சக்க அதிருப்தியில் அதான் இருக்காங்க. இதுக்கு பேசாம முன்னாடி கட்சி இது ஒரு ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது விசிக இவரோட தொல் திருமாவளவன் போட்டோ இல்லாம அந்த அம்பேத்கர் ஃபங்க்ஷன்றது எங்கேயுமே பெருசா நடந்து நான் பார்த்ததில்ல. ஆனா நம்ம கட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை மட்டும் வச்சுதான் அங்க மேக்சிமம் வந்து அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இல்ல, தொல் திருமாவளவன் அவரோட போட்டாவே இல்ல. அவரோட வார்த்தையிலே நம்ம அந்த ப்ரீவியஸா அவர் பேசின வார்த்தையில அந்த ஐ மீன் ஒரு இந்த கட்சி தொடங்கின காலகட்டத்துல, ஐ மீன் இப்ப நம்ம தாவேக தொடங்கின காலகட்டத்துல அவரோட வார்த்தையிலே எடுத்து பாருங்களேன். அம்பேத்கர் புத்தக நிலவரம் போடும்போது இளைஞர்கள் லெவல்ல வந்து அம்பேத்கரை செலவு பண்றதுக்கு வந்து நாங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருந்தாப்ல. அப்ப உங்க வார்த்தையே வந்து உங்களுக்கே வந்து முரணா இருக்கப்போ அந்த வார்த்தையை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இல்ல உங்களுக்கே தெரிய வேணாமா? ஆஹா நம்ம இல்ல உங்களுக்கு அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்களையே ஃபாலோ பண்றா இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாது. ஆஹா இப்படி நேத்து ஒரு பேச்சு பேசி இன்னைக்கு ஒரு பேச்சு பேச கிட்டத்தட்ட சீமான் வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ அவரு இப்ப நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப கரெக்டான பாயிண்ட ஒட்டியே எல்லாரும் பேசுறீங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா இத்தனை நாளா பேருக்கு அம்பேத்கர் விழாக்களை கொண்டாடினவங்க, ஏன்னா வாய் உதட்டு உச்சரிப்புக்காண்டி அம்பேத்கர் பேரை எடுத்து பேசினவங்க, ஏன்னா இது இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு தொன்று தொட்டு வழக்கமாவே இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெருந்தலைவர் போய் மாலை போடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ப்ரிடாமினன்ட்லி விசிகேவை சுத்தி தான் இந்த அம்பேத்கர், ஏன்னா அது ஒரு தாழ்த்தப்பட்ட இல்ல இதுக்கான அவர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், எப்படின்னா இது தலித்காட சமூக தலைவருங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க கடைசி வரைக்கும். ஒரு அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அதுவும் பிரதிநிதியாவே அவரை லிமிட் பண்ணி குறுக்கி வச்சிருந்தாங்க, ஒரு ஆமா ஒரு சிறுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப விஜய் வந்து நம்ம அண்ணன் வந்த பிறகு நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? He has அவர் made it reach at எல்லாருக்குமானவரு. all levels. எல்லாருக்குமான தலைவர், எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமான தலைவர். அவர் வந்து நம்ம எல்லாரும் போற்றி புகழணும், எல்லாரும் கொண்டாட பண்ண வேண்டிய ஒரு பெரிய தலைவர்ன்ற போது இந்த இந்த தடவை ஸ்பெசிஃபிக்கா அம்பேத்கருக்கு அந்த ஜாதி சாயல் கம்ப்ளீட்டா இல்ல. யாருனாலும் இந்த நரேட்டிவை செட் பண்ண முடியல. ஏன்னா யூஸ்வலி விசிகா தான் ஒரு முன்னெடுக்கும். அது வந்து ஒரு தலித்துக்கான தலைவர்கள்னு சொல்லி நம்ம ரஞ்சித் இந்த இந்த மாதிரி ஒரு 4-5 குரூப்ஸ் வந்து அதை அது அது ஒரு மாதிரி அவங்க அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, தப்பு இல்லை, பண்ண வேண்டிய தலைவர் தான். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை நான் நேற்றுக்கு இதே பாயிண்ட் தான் சொன்னேன். இதுல பெரிய வித்தியாசம் என்னன்னா, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவராக இந்த தடவை வித்தியாசம் காட்டினதுக்கு மெயின் காரணம் நம்ம டிவிகே தோழர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு சமமா ஒரு 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 தேசிய தலைவரா, ஒரு மாபெரும் தலைவரா எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ எல்லாரும் செலிப்ரேட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், விசிகாலேயே எத்தனை பேரு நேத்திக்கு நீங்க அம்பேத்கரை புகழ்ந்து பேசி மேடை பேச்சு பேசுனது இல்ல செலிப்ரேட் பண்ணதை நீங்க பாத்தீங்க? இல்ல டிஎம்கே எத்தனை பேரு போய் செலிப்ரேட் பண்ணதுன்னு பாத்தீங்க?
பண்ண மாட்டாங்க. எல்லாமே நாடகம், அரசியல் நாடகம். அரசியலுக்காண்டி சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் டிஎம்கே அம்பேத்கரை யூஸ் கண்டிப்பா. பண்ணியிருக்காங்க. இல்ல நேத்துக்கு அது இதுக்கு கம்ப்ளீட் முன்னாடியுமே ஐஸ் இல்ல பிரேக்கருங்க நேத்துக்கு. அம்பேத்கரை செலிப்ரேட் பண்றவங்களே எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னா, அவர் இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல, இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பேசணும். படங்களை தவிர்த்து நான் சொல்ல படத்துல வந்து நல்லபடியா சில பேர் வந்து இப்ப நீங்க வந்து இது மாதிரி சொல்றதுக்கு வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டாலும் ரியாலிட்டியில எப்படி இருந்திருக்குன்னா, அம்பேத்கரை வந்து அவங்க சமூக தலைவர்கள்லாம் எப்படி பேசி இருக்காங்கன்னா, நம்மளுக்கான தலைவர்கிற விட நம்மளுக்காக மட்டும்தான் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க அவங்களே. இப்போ எப்படி வந்து இந்த இது மற்ற சமூகங்கள்லாம் எக்ஸாம்பிளுக்கு தேவர் சமூகம் ஆகட்டும், எப்படி வந்து அவங்க தலைவர் வந்து எப்படி அந்த சமூகங்கள்ல வந்து சுருக்கப்பட்டுச்சோ சவுத்ல அதுதான் பெரிய ப்ராப்ளமே. ரீச்சுங்க. நம்ம இல்ல பொதுவா அதுவே பெரிய சவுத்ல தான் ப்ராப்ளமே. அந்த டிஃபரன்சஸ் ரொம்ப வருது. இல்ல அந்த ப்ராப்ளம் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, இப்ப தேவரோ இல்ல வாட்டவர் அம்பேத்கரோ இல்ல வந்து பெரியாரோ யாருமே வந்து அவர் பொதுவானவர் சொல்ல விட மாட்டாங்க. அவங்க எங்களை ரெப்ரஸ் பண்ணாங்க, அவங்க எங்களை ரெப்ரஸ் பண்ணாங்க, நீங்களே கட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப பொதுமக்கள் வந்து உள்ளக்கு வர மாட்டான், பயப்படுவான். ஆஹா இது என்ன அவங்களுக்கு அப்பனா அவங்களுக்கு ஆகுது மட்டும் போல, அப்ப நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுவான். இப்ப தலைவர் அதான் வந்து சொல்றேனே, நம்ம தலைவர். நீங்க எவ்வளவுதான் நமக்குள்ள நாமளே அந்த வார்த்தைகளை உச்சரிச்சு பேசினாலும் விஜய் அண்ணா ஒரு நியூட்ரல் ஃபேஸ். அவர் எல்லாருக்குமான அவர் வந்து தலைவர்கள். எடுத்துக்கிட்டாப்ல விஜயண்ணாவை கொண்டு போய் இது கொஞ்சம் போய் ஒரு இல்ல இல்ல டாப் கிளாஸ் அவங்கள்ட்ட வந்து இப்ப கேட்டகரி என்ன செஞ்சிருக்காப்லன்னா ஆக்சுவலா, நீ என்னடா அம்பேத்கர் வந்து நீ வச்சுக்கிறது, நீ என்னடா வேலுநாச்சியார் நீ வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இல்ல இது எங்களுக்குள்ள ஒரு அப்படின்னு சொல்லி எடுக்கவும், இவ்வளவுனா அரசியல் அவரை வச்சு ஆதாயம் தேடிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிறவங்களுக்கு பண்ண முடியாம போச்சு. புரியுதா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அவர் ஒழுங்கு. அதனாலதான் அதுதான் வந்து அவங்கள என்ன பண்றது விஜயண்ணாவை தெரியாம ஒரு விஜய ஷேடு. டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல விஜயண்ணா அவங்கள டார்கெட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர் ரொம்ப நியூட்ரல் ஷேட்ல இருக்காரு. எல்லாருக்குமான தலைவர். எல்லாருக்கும்